ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். மை ஃபேவரட் மீன் குழம்பு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எங்கள் அம்மா மீன் குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா சில மீன் குழம்பு எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே வைக்கிற மாதிரி தான் மீன் குழம்பு, ஏன்னா அம்மா செய்கிறது தான் ரொம்ப ஸ்பெஷல். அம்மாலாம் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க. சும்மா வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு அதில் குழம்பு பொடியை போட்டு தண்ணி ஊற்றி குழம்பு பொடி போட்டுருவாங்க. கடைசியாக புளி அரைச்சி ஊற்றுவாங்க. புளி கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் கட்லா மீன் தான் எடுத்துருந்தாங்க. கட்லா மீன் குழம்புக்கும் நல்லாயிருக்கும், பொரிக்கிறதுக்கும் அதை விட சூப்பராக இருக்குங்க. நானும் அம்மா செய்கிறது பார்த்துக்கிட்டே இருந்தேன், எப்படா ரெடியாகும், எப்படெல்லாம் சாப்பிட்றாங்களான்னு. அவங்க செய்யும் போது எனக்கு ரொம்ப டெமிட் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா போய் கேட்டுகிட்டே இருந்தேன், அம்மா எப்போ ரெடி ஆகும், அம்மா எப்போ ரெடி ஆகும், ரெடின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக குழம்புக்கு ரெடி பண்ணியாச்சு. புளி கரைச்சிட்டாங்க. புளி கரைச்சி குழம்பு பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சிட்டாங்க. கொதிக்க வச்சோடனே மீன் துண்டை எல்லாத்தையும் போட்டாங்க. அதை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு கடைசியாக நல்லெண்ணெய் ஊற்றினா இருக்கும் பாருங்கள், அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. கடைசியாக குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சைடில் ஃபிஷ் பொரிக்கிறதுக்கும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அம்மா பொடி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நான் பொடி தடவி உரமாக காய வச்சிட்டேங்க. அந்த ஒரு வேலை தாங்க பார்த்தேன். ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.